வணக்கம் அன்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருட பிறப்பு என்கிற சித்திரை மாத பலனை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் ஸ்பெஷல் அப்படின்னாக்கா சூரியன் உச்சத்தில் வந்து உட்கார்வார். மேஷராசியிலே அவர் தன்னுடைய வலிமையை காட்டுவார். காலச்சக்கர புருஷத்தின் முதல் ராசி இல்லையா, அங்கே தன் வலிமையை காட்டக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, காலச்சக்கர புருஷத்தின் 11வது இடத்துல சதய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். ஸோ அப்போ லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது அப்படின்ருக்கு. கிரகங்கள் மூமெண்டெல்லாம் பார்க்கும்போது சுக்கிரன் சூரியன் சேர்ந்து மேஷராசியில் அமர்வார்கள். லக்னமாக ரிஷப லக்னம் அமைந்துவிடும் இந்த மாதம் பிறக்கும்போது. குரு 3ஆம் இடமான மிதுன ராசியிலே அமர்ந்திருப்பார் புனர்பூசம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலேயே. கேது மகம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்வார் சிம்ம ராசியிலே. ராகு பகவான் சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். சந்திர பகவானும் சதயம் என்கிற சாரத்திலே வந்து அமர்கிறார். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தின் கீழே, அந்த சாரத்தின் கீழே சனி பகவான், புதன் மற்றும் செவ்வாய் அமர்ந்து, எல்லாம் ஒரே சனி அப்படின்னு சொல்லுவ மாதிரி மீன ராசியில் இருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டுக்கலவையாக இந்த மாதத்தின் தொடக்கம் இருக்க போகிறது. 19ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ளே சுக்கிரன் வந்துடுவார். அதுபோல் 30ஆம் தேதி மேஷ ராசிக்குள்ளே புதன் வந்துடுவார். 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் தேதி மேஷராசிக்குள்ளே செவ்வாய் வருவது தான் முக்கியமான நிகழ்வு. ஏன்னா அங்கே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து கொள்வார்கள். இது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரும். அதனால் அதுவும் ரொம்ப முக்கியமான நிகழ்வையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்று விடுகிறார். அதே 14ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வந்து விடுவார். ஸோ இப்படி எல்லாரும் கலவையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் பொது பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் தவறாமல் அவசியம் பாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்குரிய இந்த சூரிய பகவான் தன்னுடைய நிலைப்பாட்டிலே உச்சம் அப்படிங்கிற மேஷ ராசிக்குள்ளே, உங்கள் ராசியினுடைய நாதனுடைய வீடு இன்னொன்று இருக்கு இல்லையா, அதில் போய் உட்கார்றார். உங்களுக்கு 6ஆம் இடம். இந்த நேரத்திலே சந்திர பகவானானவர் சதயம் என்கிற நட்சத்திரத்திலே கும்பராசியிலே இந்த மாதத்தை ஆரம்பித்து வைக்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12க்குரிய சுக்கிர பகவானும் இந்த 6ஆம் இடத்திலே அமர்கிறார். சூரியன் 6ஆம் இடத்திலே அமர்வதனாலே என்ன நடக்கும் அப்படின்னாக்க, பல விதத்திலும் குடும்பத்திலே நல்ல முயற்சிகளை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்டு வரும். பொருள் வரவு, ஏற்றமான காரியங்கள், இந்த முன்னோர்களின் வழிவந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே கொண்டு வரும். அதனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எதிர்பாராததை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த வேலையிலெல்லாம் புதிய மாற்றம், வளர்ச்சி, லாபம் ஜாஸ்தி வரும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருவின் பார்வையானது உங்கள் ராசியின் குடும்ப தனஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமில்லை, விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த சூரியனும் விரயஸ்தானத்தை தான் பார்க்க போகிறார். அப்போ விரயங்களில் ஏதோ ஒன்று சுப விரயங்கள் உண்டு. நல்லா காட்டி கொடுக்குது. கல்யாண காரியங்கள் போன்ற சுப காரியங்கள் எல்லாம் தகைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அனுகூலமாக இருக்கிறது. நம்மளுடைய தொழில் முறையிலே, உறவுகளுடைய வழியிலே, அதுபோல் குலதெய்வத்தின் வழியிலே, இப்படி நிறைய கூட்டு முயற்சிகளிலே உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகளும் உண்டு அப்படின்னு தெரியும். சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்கிறார்கள்.
இந்த 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே தான் குழந்தைகள் பற்றின அதிக கவலைகள். புத பகவான் இருக்கிறதுனால செய்கிற காரியத்தை செய்யாமல் விட்டதுனால சில பிரச்சனைகள், அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. பாருங்கள், என் முன்னாடி என் பையன் இப்படி பேசிவிட்டான், 4 பேர் முன்னாடி நடந்ததுனால கஷ்டமாக இருக்குன்னு ஒரு சொலவடையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சனி செவ்வாய் புதன் காம்பினேஷன் கொடுக்குது. இது எல்லாமே ஏப்ரல் 19ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். மே 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் அன்று செவ்வாய் சூரியனோட சேர்ந்துப்பார். செவ்வாயினால் லாபம் வர ஆரம்பிச்சிடும். தைரியமாக காரியங்கள்லாம் செய்வீங்க. இதை செய்யணும் அதை செய்யணும்னு யோசிச்சிங்க இல்லையா, எதை செய்யணுன்றது கிளாரிட்டி கிடச்சிடும். அப்போ கடகடன்னு காரியங்கள் விருத்தியாக ஆரம்பிக்கும். நல்ல காரியங்கள்லாம் நிறைய செய்வீங்க. ஏப்ரல் 30ஆம் தேதியில் கல்யாண காரியங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காட்டுறது, அதுவும் நல்லாயிருக்கும். பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். சுக்கிரனின் இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 19ஆம் தேதி ஒரு ரிஷபராசிக்குள்ளே போயிடுவார். அப்போ உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அதனால் கலத்திரத்தினுடைய உடல்நிலையில் பாதிப்பு உண்டு. சின்ன சின்ன மனக்கவலைகள் அதனால் கிடைக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கிடுங்க. குரு உங்கள் ராசியின் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே குடும்பத்திலே எல்லாருக்கூடையும் கொஞ்சம் இறங்கி நின்று பேசுங்க. என்ன பேசணும், குழந்தைகளோட கொஞ்சம் இழுத்து வச்சு அவங்களோட ஃபேமிலி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டு காரியங்களை பண்ணுங்கள். தந்தை வழி உறவினுடைய நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும். தாய் வழி உறவிலே செலவுகள் உண்டாகும். ஆனாலும் உங்களை மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. ஏப்ரல் 17ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று அவசியம் இந்த நண்பகல் 11:30 12:20 வரைக்குள்ள காலகட்டங்களிலே உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்ய. தானம் அப்படின்னாக்க எதிர்பார்த்து செய்வது, தர்மங்கிறது எதிர்பார்க்காமையே செய்கிறது. இப்படி இந்த காரியங்களை செய்ய உங்களுக்கு பல புரிதல்கள் ஏற்படும். நிறைய தடைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும். அண்ட் உங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் என்னென்னாக்கா, அடுத்தவங்க வளர்ச்சியை பற்றிய எண்ணங்கள், அதில் அவங்க நல்லா வளர்கிறாங்கன்ற நல்ல செய்திகள் உங்களை சேரும். மே 5ஆம் தேதி அன்று சங்கடஹர சதுர்த்தி அன்றைய நாளில் அவசியம் அருகம்புல்லை வாங்கி விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சிக்க கொடுத்து விட்டு ஒரு 11 சுற்றி 2 தீபங்களை பொருத்தி விட்டு வீட்டுக்கு கடனை அடைங்க. கொஞ்சமான கடனை அடைச்சி விடுங்க. கடன் மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகிவிட சூழ்நிலையும் உண்டு. இப்படி நல்ல ஒரு செய்கைகளையும் பரிகாரமாக செய்ய டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் தொழில் வளர்ச்சி, பொருள் வரவு இது எல்லாம் ஏற்படுத்தி உங்கள் மனதிலே திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. அப்படியே நடக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.